தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत नः शृण्वन्नोतिभिः सीदसादनम्। ओम महागणाधिपतये नमो नमः। ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। हरिः ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. அனைத்து சாய் டிவி நேயர்களாகிய அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றோம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய வகுப்பினை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 3வது அத்தியாயம். நாம் 3 அத்தியாயங்களை இதுவரைக்கும் பார்த்திருக்கின்றோம். அதில் 3வது அத்தியாயத்தினுடைய சிம்ஹாவலோகனம் என்று கூறப்படுகின்ற அந்த சாராம்சத்தை ஒரு முறை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த 3வது அத்தியாயம் என்பது முதல் ஷட்கத்தில் ஒரு அங்கமாக வருகிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவத்கீதையை ஒவ்வொரு அத்தியாயத்திலுமே இதை நாம் இழந்து விடக்கூடாது. எதை அப்படின்னா, பகவத்கீதை என்பது 3 ஷட்கங்களாக பிரித்து அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 ஷட்கங்கள் என்ன என்ன? பிரதம ஷட்கம், த்விதீய ஷட்கம், திருத்தீய ஷட்கம், அல்லது பிரதம ஷட்கம், மத்தியம ஷட்கம், பிறகு உத்தம உத்தர ஷட்கம் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 6 அத்தியாயங்கள் பிரதம ஷட்கங்கள். ஷட்கம் அப்படின்னா 6 அத்தியாயங்களை கொண்ட ஒரு பகுதி என்பது பொருள். இந்த பிரதம ஷட்கம் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னா, தத்துவம் அசி என்கின்ற மகா வாக்கியத்தில் இருக்கக்கூடிய துவம் என்று குறிப்பிடப்படுகின்ற ஜீவர்களை பற்றியும் அவர்களுடைய சரீரம், மனசு, புத்தி மற்றும் வாழ்க்கையை பற்றியும் பேசுகிறார். இப்போ 2வது 6 அத்தியாயங்கள் த்விதீய ஷட்கம் அல்லது மத்தியம ஷட்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மத்தியம ஷட்கத்தினுடைய விஷயம் என்னப்பா அப்படின்னா, இந்த உலகமும் இந்த உலகத்திற்கு காரணகர்த்தாவாகிய இறைவன் என்கின்ற கடவுள் தன்மையையும் பற்றி பேசப்படுகிறது. 3வது 6 அத்தியாயங்கள், இப்போது முதல் 6 அத்தியாயங்கள் முதல் அத்தியாயத்திலிருந்து 6வது அத்தியாயம், 2வது ஷட்கம் 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும். பிறகு 3வது ஷட்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்திம ஷட்கம்னு சொல்கிறோம் இல்லையா? கடைசி ஷட்கம் அப்படிங்கிறதுல 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் என்ன விஷயமானது பரிசீலிக்கப்படுகிறது அல்லது போதிக்கப்படுகிறது அப்படின்னா, இந்த 2 ஷட்கங்களில் கூறப்பட்ட ஜீவனுடைய நிஜஸ்வரூபமும் ஈஸ்வரனுடைய நிஜஸ்வரூபமும், இவர்கள் இருவருடைய ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, அது நம்முடைய மனித வாழ்க்கைக்கு எவ்வாறு உறுதுணையாக உதவியாக இருக்கிறது என்பதை பற்றி 3வது 6 ஷட்கங்கள் கூறுகின்றன. சரியா? இந்த முதல் 6 ஷட்கங்கள் ஒரு தனி மனிதன் மற்றும் அவனுடைய முழு டீட்டெயிலையும் பற்றி அது கூறுகிறது. அப்போ தனி மனிதன் அப்படின்னு சொன்னால் நான் தனி அப்படிங்கிறத எப்போ உணர ஆரம்பிக்கின்றோம்? ஒரு 7 வயது, ஒரு 8 வயசு இருக்குமா? அந்த 7-8 வயசில் தான் நம்ம நம்மை நாம் தனியாக உணர ஆரம்பிக்கின்றோம் இல்லையா?
அது வரைக்கும் நமக்கு வந்து நம் பெற்றோர்கள் நம்மை பார்த்து கொண்டார்கள், நம்ம சாப்பிடத்தான் செய்தோம். நம்ம பேச்சு, அதாவது வந்து மொழி என்கின்ற அந்த ஒரு மாபெரும் விஷயத்தை நாம் மெல்ல 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 நாளுக்கு நாள் நம்ம வந்து கற்றுக்கொண்டே வரத்தான் செய்தோம் இல்லையா? இருந்தாலும் கூட அந்த தனித்தன்மை, என்னை நான் பார்த்து கொள்ள வேண்டும், எனக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு என்பது என்னை சார்ந்தது அப்படின்னு அந்த ஒரு தனியான ஒரு 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 இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. பர்சனாலிட்டியில் ஒரு தனித்தன்மை அப்படிங்கிறது அப்போ தான் உருவாகிறது. அந்த தனித்தன்மை உருவாகிய அந்த காலகட்டத்திலிருந்து தான் நம்முடைய கர்மாவே வேலை செய்கிறது அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. அதாவது கர்த்திருவமானது வளர்கிறது. கர்த்திருவம் அப்படின்னா நான் தான் செய்பவன் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்புணர்வு வந்துடுறது. அதுக்கு வந்து பொறுப்புணர்வுன்னு சொல்கிறது இல்லை, அது அஜ்ஞானத்தினுடைய காரணம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இருந்தாலும் அந்த காலகட்டத்திலிருந்து தான் கர்ம பலன்கள் ஆரம்பிக்கின்றன அப்படிங்கிறத வந்து ஒரு ஜோதிடம் என்கின்ற சாஸ்திரமானது ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்போ அது வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால், அது வரைக்கும் அவர் வந்து கடந்த காலத்தினுடைய கர்மத்தினுடைய அடிப்படையில் அனுபவித்து கொண்டிருந்தார் அப்படின்னு வந்துடும். ஆனாலும் கூட இந்த சரீரம், மனம், புத்தி என்பதும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற அத்தனை நிகழ்வுகளும் நம்முடைய பழைய, அதாவது கடந்த ஜென்மத்தில் நாம் அனுபவித்த, அதாவது நம்மால் செய்யப்பட்ட கர்மத்தின் மூலமாக கிடைக்கப்பெற்ற கர்ம பலன்தான். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடணும் இன்னும். ஆனால் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறது வந்து சாஸ்திர ரீதியாக புரிந்து கொண்டு அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? அதனால தான் ஜென்ரலாக பிளாங்காக, அதாவது வந்து சாஸ்திரத்தை படிக்கும்போது வேறு எங்கே படித்த அந்த விஷயத்தையும் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும். புதுசாக வந்து மனதை திறந்த புத்தகமாக வைத்து கொண்டு படிக்க வேண்டும். அப்போ இந்த தனி மனிதனை பற்றி எப்பொழுது ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது இந்த பகவத்கீதை அப்படின்னா, ஒருவன் பிரச்சனையில் இருக்கும் பொழுது அவனுடைய மனமானது எவ்வளவு உளைச்சலுக்கு ஆளாகிறதுங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறது. அர்ஜுனன் என்கின்ற தனி மனிதன், அவன் ஒரு பேரரசன், மகாவில்லாளி, பெரும் வீரன், மாபெரும் சக்தியை கொண்டவன், தெய்வீக ஆற்றலை பொருந்தியவன், பகவான் கிருஷ்ணருடைய தோழன், பஞ்ச பாண்டவர்களுள் ஒருவன், குந்தி என்கின்ற ஒரு தெய்வீகம் பொருந்திய ஒரு தாயினுடைய குழந்தை. இப்படி எல்லாம் வந்து எவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய அந்த அர்ஜுனன் தன் மனநிலை இழந்து, சோகத்தில் ஆழ்ந்து, தன்னிலை மறந்து, குழம்பி, தர்மம் அதர்மம் என்றால் என்ன என்பதை புரியாமல் நிலை தடுமாறுகின்ற அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது பகவான் கிருஷ்ணருடைய இந்த டீச்சிங். இந்த பகவத்கீதையினுடைய விசேஷமே அப்படித்தான். ஏன்னா தனி மனிதன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து 7 வயசுலேருந்து புரிஞ்சிருந்தாலும், எப்பெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைகள் நம்மை அணுகுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நாம் உடைந்து விடுகிறோமோ, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தனிமை என்கின்ற அந்த அந்த மனப்பான்மை ரொம்ப கூடிடும். நம்ம தனிங்கிறது நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அந்த தனித்தன்மை வந்து அப்பொழுது தான் ரொம்ப பலமாக துவனிக்கும் நமக்கு. அப்போ வந்து அந்த 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 தனிமை அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கணும். அதனால் ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மனோநிலையிலிருந்து பகவத்கீதை ஆரம்பிக்கிறது. அப்போ பிரச்சனையில் இருக்கும்பொழுது தான் நம்மை நாம் முழுமையாக உணர்கிறோம்னே சொல்லலாம். சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாரோடையும் சேர்ந்துருக்கணும்னு தோன்றுறது. துக்கமாக இருக்கும் பொழுது எத்தனையோ பேர், அதுவும் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து அவர்கள் வந்து அந்த தனியாக இருக்கக்கூடிய அறைகளில் போய் அழுகிறதெல்லாம் வந்து நான் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, சொசைட்டியில் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குது. இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட வந்து நிறைய ப்ரெஷர் உண்டாக்கப்படுகிறது. அதாவது சிறு வயதிலேயே படிப்பு வந்து ஒரு சுமை போன்று சுமத்தப்படுகிறது. அந்த படிப்பு அவன் படித்து பட்டம் முடிந்தவுடன் பார்த்தேன்னாக்கா அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கிறது. இவ்வளோ ப்ரெஷரை கொடுத்து படித்து பண்ணி மார்க் எடுத்து கடைசியில் அங்கே வந்து திறமை தான் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு அங்கே கொண்டு வந்து நிறுத்தும்போது அவனுக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாகிட்டு ப்ரெஷரும் கூடிடுறது. இப்படி பார்த்தா வாழ்க்கையினுடைய அந்த ஒவ்வொரு நாளினுடைய மாற்றங்கள், ஒவ்வொரு அந்த காலங்களினுடைய மாற்றங்கள், அதை வந்து நவீனத்தன்மைன்னு சொல்கிறோம் நம்ம இல்லையா, மாடர்னிட்டி அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த நவீனத்தன்மையினுடைய மாற்றங்கள் இவைகள் அத்தனையுமே ஒருவனை பாதிக்கின்றன. அப்படி பாதிக்கப்பட்ட ஒருவனிடத்திலிருந்து பகவத்கீதையை ஆரம்பித்தது.
அவனிடத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அத்தனையுமே விவரிக்கப்பட்டன. அது அவருடைய வாயிலிருந்தே விவரிக்கப்பட்டது. அப்போ கொஞ்சம், அதாவது முழுமையான வாழ்க்கைக்கு தகுதியுடைத்தவன். அர்ஜுனனிடத்துல பணம் இல்லைங்கிற பிரச்சனையே கிடையாது, அவனுக்கு ஆரோக்கியம் இல்லை என்கின்ற பிரச்சனை கிடையாது, அதனால நோயை பற்றி விடயமே கிடையாது. அவனிடத்துல சக்தி இல்லை அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது, ஏனென்றால் தெய்வாம்சம் பொருந்தியவன். பாசுபதாஸ்திரம் என்கின்ற சிவனிடத்திலிருந்து ஒரு பெரிய அஸ்திரத்தையும் வஜ்ராயுதம் என்கின்ற அஸ்திரத்தை இந்திரனிடத்திலும் பெற்றவன். அது மட்டுமல்ல, 2 கைகளிலும் போர் புரிபவன், தூக்கத்தை வென்றவன். தூக்கத்தை வெல்லுறது அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் 2 பேர் தான் சொல்லப்பட்டது. ஒன்று லக்ஷ்மணன், இன்னொன்று அர்ஜுனன், இல்லையா? இந்த அர்ஜுனன் 2 கைகளினால் அம்பெய்பவன், அதே போன்று தூக்கத்தை வென்றவன். அது மட்டுமல்ல, இறைவனுடைய தோழன். அதாவது பெரிய மாபெரும் அவதாரங்களிலேயே பகவத்கீதை, அதாவது கிருஷ்ணருடைய அவதாரம் தான் மிகவும் சிலாகிக்கப்படுகிறது. அதாவது ராமனுடைய அவதாரம் கூட ஒரு முன்னுதாரணமாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டாலும் கூட இந்த உபதேசம் அப்படின்னு சொல்லி ராமர் பண்ணலை, அவ்வளவா. அதனால் உபதேசம் அப்படிங்கிற ஒரு பகவத்கீதை என்கின்ற மாபெரும் பொக்கிஷத்தை கொடுத்த அந்த பகவானுடைய தோழனாக அமைந்த அந்த அர்ஜுனன். அப்போ எப்படிப்பட்ட அர்ஜுனன்? அது மட்டுமல்ல, பீஷ்மர், துரோணர், கிருப்பர் முதலிய மாபெரும் சக்தி வாய்ந்த மகா ஆத்மாக்களினால் வளர்க்கப்பட்டவன். அவனுடைய காலகட்டத்தில் அர்ஜுனன் அப்படின்னா இன்னும் கூட பார்த்தோம்னாக்கா, ஒரு இடி இடித்தால் அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்கிறது உண்டு. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்கிறத விட அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுவார். ஏன்னா அவரிடத்தில் வஜ்ராயுதம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சிறு குழந்தைகளில் கேள்விப்படுறோம். அப்படிப்பட்ட அர்ஜுனன் தன் மனமுடைந்து செய்வதறியாது திகைத்த அந்த தருணத்திலிருந்து இந்த பகவத்கீதையானது துவங்குகிறது. அப்போ எப்பேற்பட்ட ஆளுக்குமே இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு கை பார்த்துடும்னு தெரியறதோ இல்லையோ. அதனால தான் ஆச்சாரியார் சொல்றார், மா குரு தன ஜன யவ்வன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம். அதை சொல்றார். ஏன்னா உனக்கு சொத்து இருக்கிறதுனாலையோ, ஆரோக்கியம் இருக்கிறதுனாலையோ, மக்கள் சொல்வாக்கு இருக்கிறதுனாலையோ, உனக்கு திறமைகள் அதிகமாக இருக்கிறதுனாலையோ எருமாப்பு கொள்ளாதே அப்பனே. ஏன்னா காலம் என்பது உடனடியாக ஒரு க்ஷணத்தில் அத்தனையையும் தொலைத்து விடும். அந்த மாதிரி பேராற்றல் கொண்ட அந்த அர்ஜுனன் மனமுடைந்து தர்மத்தில் குழம்பி அந்த நிலையில் அவன் இருக்கும் பொழுது பகவான் கிருஷ்ணர் அப்படியே கவனிச்சுட்டே இருக்கார். அதுக்கப்புறம் அவர் சரண்டர் ஆகிறார். அந்த அர்ஜுனன் இந்த பேருண்மையின் பால் சரண்டர் ஆகிறார். அப்போ அந்த சரணாகதியினுடைய அந்த காரணத்தினால் அந்த முதல் அத்தியாயம் முடிந்து இந்த 2வது அத்தியாயத்தினுடைய ஒரு 10 ஸ்லோகங்களை நம்ம மீண்டும் 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 படிக்கணும். கார்பண்ய தோஷோபஹத ஸ்வபாவஹ ப்ருச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாஹ யச்ரேயஸ்யான் நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேஹம் ஷாதி மாம் த்வாம் பிரபன்னம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சரணாகதி தத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதற்கப்புறம் பகவத்கீதையானது ஆரம்பிக்கிறது. அந்த முதல் அந்த 2வது அத்தியாயம், அந்த சரணாகதிக்கு பிறகு பிரம்ம வித்யானது அவனுக்கு சொல்லப்படுகிறது. இந்த 2வது அத்தியாயத்தில் பிரம்ம வித்யா மற்றும் உலக வித்யா இரண்டையுமே சொல்லி முடித்தாகிவிட்டது. அதன் பிறகு இந்த 2வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் சொல்லப்பட வேண்டிய அத்தனையுமே சொல்லிட்டார் பகவான் கிருஷ்ணர். அவர் ஞான யோகத்தையும் கர்ம யோகத்தையும் இரண்டுமே சொன்னார். ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிறதையும் சிலாகித்து சொன்னார், கர்மம் என்றால் என்ன அப்படிங்கிறதையும் சிலாகித்து சொன்னார். ஆனால் என்ன அப்படின்னா, முதல்ல ஞான மார்க்கத்தை சொல்லிவிட்டு பிறகு கர்ம மார்க்கத்தை சொன்னார் அவர். இதுதான் பகவான் பண்ணின ஒரு ட்விஸ்ட். எப்போவுமே கர்மத்தை சொல்லிவிட்டு ஞானத்தை சொல்லணும். ஆனால் அந்த இடத்தில், அதனால தான் அந்த வேதாந்த ஆச்சாரியர் என்பவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அவர் சொல்லிக் கொடுப்பார். அவர் அந்த சிஷ்யனுடைய தாரதன்மியத்தை உணர்ந்து அவனுடைய மனோநிலை, அவனுடைய சக்தி, அவனுடைய எபிலிட்டி என்று சொல்லப்படுகின்ற புரிந்து கொள்ளுகின்ற அந்த சக்தி, இவைகளை மனதில் கொண்டு அவனுக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கணுமோ அங்கிருந்து ஆரம்பிப்பார். அதனால் இந்த வரைமுறையை வகுப்பது ஆச்சாரியனுடைய அவருடைய கடமை.
அதனால் பகவான் கிருஷ்ணர் எடுத்த உடனே பிரம்ம ஞானத்தை கொடுத்தார், அதாவது ஞான யோகத்தை கொடுத்தார், பிறகு கர்ம யோகத்தை கொடுத்தார். அர்ஜுனனுக்கு இந்த அத்தியாயம் ஆரம்பிப்பதற்கு அது ஒரு உந்துதலாக அமைகிறது. இந்த அத்தியாயம் என்பது அர்ஜுனனுடைய கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறது. என்ன கேள்வி என்றால், ஹே கிருஷ்ணா, உன்னுடைய இந்த உபதேசமானது மிகவும் பிரயோஜனமாக இருக்கின்றது என்பதை நான் உணர்கிறேன்னு சொல்லிட்டு, நீ ஞான யோகத்தையும் நல்லபடியாக சொன்னேன், கர்மயோகத்தையும் சொன்னேன், ஆனால் ஞான யோகம்தான் கர்மத்தை காட்டிலும் உயர்ந்ததுங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டது. ஆனால் அந்த ஞான யோகத்தை காட்டிலும் தாழ்ந்ததாகிய கர்மத்தில் அவர் கர்ம யோகம்ங்கிறத அதை மறந்துட்டார். கர்மத்தில், அதுவும் பாழும் கர்மத்தில், பயங்கரமான கோரமான கர்மத்தில் என்னை ஏன் போய் தள்ளுற அப்படிங்கிறார். ஏன்னா அவர் சொல்லும் பொழுதே இந்த முதல்ல 2 ஸ்லோகங்கள் அவருடைய கேள்வி பார்த்ததுனாவே நமக்கு புரிஞ்சிடும். கோரே கர்மணி மாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த கோரமான கர்மத்தில் என்னை ஏன் பிடிச்சி தள்ளுற அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிக்கும் பொழுதே அவருடைய அந்த ஏக்கமானது தெரிகிறது. அவருடைய ஞானத்தன்மை என்பது ஞான யோகத்தில் தான் நாட்டாக இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. அவர் கேட்கும் பொழுதே அவருக்கு ஞான யோகத்தில் நாட்டம் விளைந்த மாதிரி இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. அர்ஜுன உவாச்ச வியாமிஸ்ரேணேவ வாக்கியேன புத்திம் மோகயசீவ மே ததேகம் வத நிஷ்சித்ய ஏன ஸ்ரேயோகம் ஆப்னுயாத் அப்படின்னு கேட்குறார். இது ஏதோ குழப்பற மாதிரி இருக்கிறது. நீங்கள் ஞான யோகம்தான் தலை சிறந்ததுன்னு சொன்னேன், அப்போ எனக்கு நீ என்னத்தை சஜஸ்ட் பண்ணணும்? ஞான யோகத்தை தானே சஜஸ்ட் பண்ணணும், ஆனால் கர்ம யோகத்தை ஏன் சஜஸ்ட் பண்ணுற அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த அத்தியாயம். அப்போது ஒரு மனிதன் 2 விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா ஞான யோகம் மற்றும் கர்மயோகம். அந்த ஞான யோகம் இது எல்லாமே என்னன்னு கேட்டால் ஒரு தனி மனிதனை பற்றிய விஷயங்கள். அந்த தனி மனிதனை பற்றிய விஷயங்களில் ஒரு மனிதன் அவன் ஏன் இந்த சரீரத்தை அடைந்தான் என்றால் அவனுடைய கர்ம பலன் காரணமாகிறது. அது அவனுக்கு தெரியாது. நமக்கு யாராவது சொன்னாங்களா? நம்ம சின்ன வயசில் தம்பி நீ பிறந்ததுக்கு காரணம் உன்னுடைய கர்ம பலன், அதனால தான் உனக்கு உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய சரீரம், உன்னுடைய மொழி, உன்னுடைய இடம், உன்னுடைய இனம் எல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நமக்கு யாரும் சொல்லலையே. ஆனால் சாஸ்திரம் சொல்லுகிறது வேறு விதமாக சொல்லுகிறது. அதனால தான் இந்த தன்னை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது தான் எப்படி சரீரத்தில் ஈடுபட்டோம். அப்போது 2வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது நீ பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அப்பாற்பட்டவன் சொல்லுகிறதுலே அப்போ ஒரு கேள்வி வரும் நமக்கு. பிறப்பிற்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டவனாகிய நான் எப்படி இந்த பிறப்புக்குள்ளே அடைப்பட்டேன் அப்படின்னா, அதுதான்ப்பா அஜ்ஞானம். அஜ்ஞானம் கர்மத்திற்கு காரணமாக அமைகிறது. கர்ம பலனை கொடுக்கிறது. அந்த கர்ம பலன் சரீரத்தை கொடுத்திருக்கிறது. அந்த சரீரமானது வாழ்க்கையில் ஈடுபடுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த அந்த பத்ததி, அந்த வரிசையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஒரு தனி மனிதனை பற்றி பேச வேண்டும் என்றால் அவனுடைய பிறப்பிற்கு காரணமாகிய கர்மத்தை பற்றி அலசி ஆராய வேண்டும். அதனால தான் முதல்ல கர்மத்தினுடைய சூக்ஷ்மங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன். அப்படிங்கிறதுக்காக இந்த அத்தியாயம் முழுவதும் கர்மத்தை பற்றியே, அதனுடைய சூக்ஷ்மங்களை பற்றியே பேசப்படுகிறது. அப்போது என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருமே தம்முடைய வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய அந்த செயல் வடிவமாக இருக்கக்கூடிய நம்முடைய அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எனக்கு கிடைச்ச இந்த சரீரம் இருக்கிறது இல்லையோ, இந்த சரீரம் என்னுடைய கர்மத்தினுடைய பிரயோஜனம் தான். அப்படிங்கும்போது கர்மத்தினுடைய இயல்பு, கர்மம் என்னை அடிமைப்படுத்துகிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் அடிமையாகத்தான். அப்படிங்கும்போது இந்த கர்மமயமான இந்த உலகத்தில் நான் மீண்டு வர வேண்டும் என்றால் இந்த கர்மத்தினுடைய இயல்பையும் அதனுடைய சூக்ஷ்மமான ரகசியங்களையும் உணர வேண்டும். அதனால தான் சிம்பாலிக்காக அர்ஜுனன் கேள்வி கேட்குற மாதிரியும் அதற்கு பகவான் பதில் சொல்கிற மாதிரியும் அமைந்திருக்கின்ற இந்த 3வது அத்தியாயம். அதிலும் கர்மத்தை பற்றி 3வது, 4வது, 5வது இந்த 3 அத்தியாயமே வேறு வேறு கோணங்களில், அதாவது வேறு வேறு படித்தரங்களில் பேசுகின்றன. இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது கர்மம் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது. அதனால தான் இந்த கேள்வி கேட்கும் பொழுது ஞான யோகம் தானே சிறந்தது, நான் ஏன் கர்மயோகத்தில் பண்ணணும்னு நீ என்னை பிடிச்சி தள்ளுறேன்னு சொல்லி கேட்குற மாதிரியும்,
அதற்கப்புறம் வந்து பகவான் கிருஷ்ணர் பதில் சொல்கிறார். அதாவது 3வது ஸ்லோகத்திலிருந்து 7வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் வந்து ஏற்கனவே சொல்லிய 2வது அத்தியாயத்தில் சொல்லிய அந்த கர்ம யோகத்தை பற்றி ஆரம்பிப்பதற்காக முதல்ல ஜென்ரலாக கர்மத்தினுடைய சுபாவம் என்ன, கர்மத்தினுடைய அவசியம் என்ன, இந்த 2 தலைப்புகளை பற்றி பேசுகிறார். அதாவது 3வது ஸ்லோகத்திலிருந்து 7வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்கிறார். அதுதான் இப்போ கர்மத்தினுடைய அவசியம் மற்றும் சுபாவம். கர்மத்தினுடைய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கர்மம் இல்லைன்னாக்கா மோட்சம் அடைய முடியாது, ரைட்டா? அதே போல் அதாவது சந்நியாசம் என்று கூறப்படுகின்ற இந்த கர்மத்திற்கு அப்பால் செல்லுகின்ற அந்த தகுதியும் கூட கர்மத்தில் ஈடுபடுவதன் மூலமாகவே கிடைக்கப்படுகிறது. அப்போது கர்மம் அப்படிங்கிறது ஒரு மெயின் ரோல். நம்ம உடனே அப்படியே தூக்கி போட்டுட்டெல்லாம் போகக்கூடாது. ஏனென்றால் கர்மமும் நீயும் பின்னி பிணைந்திருக்கிறீர்கள். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் உன்னுடைய சரீரம், மனம், புத்தி, அகங்காரம் இவைகள் அத்தனையுமே கர்மத்தினுடைய மயமானவைகள். கர்மம் இன்றி ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. அதுவும் கூட இந்த கர்மத்தில் அடிமைத்தனமாக நீ ஈடுபடுத்தப்படுகிறாயின்னு நம்முடைய நிலையை சொல்லியாச்சு. அப்போ கர்மத்தை நான் விடணுமான்னு கேட்டால் கர்மம் என்னை விட்டால் தான் ஆச்சு. நான் கர்மத்தை வந்து வாலண்டியராக விட முடியாது. ஏனென்றால் விடுவதும் ஒரு கர்மமே. புரியுறதா இல்லையா உங்களுக்கு? அதாவது நான் வந்து ஒரு தூண்டுதலின் பேரில் தான் கர்மம் செய்கிறேன். பிரகிருதி என்கின்ற ஒரு சக்தியினுடைய தூண்டுதலின் பேரில் அடிமை போன்று கர்மத்தில் அவசமாக அப்படின்னாக்கா தன்வசம் இன்றி தன்வசம் இழந்து நாம் செயல்படுத்தப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதில் வந்து ஒரு ட்விஸ்ட், அதாவது அதில் வந்து ஒரு ரகசியத்தை சொல்லிட்டார். பிரகிருத்தியில் உதித்த குணங்களாகிய சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இவைகளின் மூலமாக நாம் உந்தப்பட்டு கர்மத்தில் ஆழ்த்தப்படுகின்றோம். அதனால் நீ கர்மத்திலிருந்து விடுபடணும்னு முதல்ல நினைக்காதேன்ட்டார். அப்போ கர்மத்திலிருந்து நான் வெளியில் வரணும்னா என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா கர்மத்தையே அதற்கு ஏணிப்படியாக பயன்படுத்த வேண்டும். இதுதான் அதனுடைய சாரம். கர்மத்திலேருந்து நான் வந்து கர்மத்தை வேலை செய்யாமல் உட்கார்ந்தேன்னு கேட்டால் செரிமானமெல்லாம் பாதிக்கப்படும். அதனால் கர்மத்தை முதல்ல விட்டுடாது. ஆன்மீகம்னு சொன்னாலே அப்படியே அமைதியாக உட்காந்து தபஸ் பண்ணணும்னு தான் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். அமைதியாக நிശ്ചலமான மனசோடு அப்படியே உட்கார்ந்து பரம்பொருளில் லயமாகி அப்படியே ஆனந்தத்தோடு இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பேரின்பம். சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணமின்றி எம்மால் அரிதற்கு எளிதோ பராபரமேன்னு சொன்னார் இல்லையா? அந்த நிலை எப்படி இருக்கும்? அருணகிரிநாதருக்கு வந்து முருகன் சொன்னாராம், சும்மா இரு சொல் அற அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அமைதியாக சும்மா இருந்துட்டார். செத்து தொலைன்னு சொல்லி நம்ம ரமணருக்கு வந்து அவருடைய தந்தையார் சொன்னோடனே அப்படியே நான் இறந்துட்டேன்னு சொல்லி அப்படியே சும்மா இருந்துட்டார். வாழாக இருந்துட்டார் அவர். நம்மளால் முடியுமா அப்படின்னா முடியலையே. அப்படிங்கிறச்ச கர்மத்தை வந்து முறைப்படி செய்யணும். அதனால் அவர் சொல்லிட்டார் 8வது ஸ்லோகத்தில் வந்து கர்மத்தை நீ செய்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த கர்மத்தை செய்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னா நமக்கு என்று விதிக்கப்பட்ட கர்மத்தை, அப்போ மனுஷன் அப்படின்னா அங்கு ஒரு வந்து மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள், மனிதனுக்கென்று உருவாக்கப்பட்ட உண்டாக்கப்பட்ட அந்த கர்மத்தை தான் செய்யணுமே ஒழிய என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக விலங்கு போன்று நாம் செயலாற்றக்கூடாதுன்னு அந்த இடத்துல சொல்லிட்டேன். அதன் பிறகு அந்த செயலில் ஈடுபடும் பொழுது எந்த மாதிரியான பாவனை வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். அதுதான் யஜ்ஞ பாவனை என்று கூறப்படுகிறது. யஜ்ஞ பாவனை, யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹா ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த ஒரு ஸ்லோகமானது பாக்கி இருக்கக்கூடிய மற்ற ஸ்லோகங்களுக்கு இது ஆதாரமாக அமைகிறது. அதை தான் வந்து யஜ்ஞ பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த யஜ்ஞ பாவனையினுடைய விசேஷத்தை 16வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்கிறார். யஜ்ஞ பாவனை என்றால் என்னன்னு புரிந்து கொள்வதற்கு யஜ்ஞம் என்றால் என்ன என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் இல்லையா? யஜ்ஞம் அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்ளலை அப்படின்னா யஜ்ஞ பாவனைங்கிறது எப்படி வரும் நமக்கு அப்படின்னு சொல்லி யஜ்ஞத்தினுடைய ஆரம்பம் எங்கிருந்தது, யார் யஜ்ஞம் என்கின்ற யஜ்ஞம் அப்படின்னா ஒரு முறையான ஒரு தேவதையை குறித்து முறையாக அக்னி வளர்க்கப்பட்டு ஹோமகுண்டம், அதாவது ஹோமகுண்டம் அமைக்கப்பட்டு அதில் அக்னி வளர்க்கப்பட்டு அக்னியில் ஆகுதி செய்யப்படுகிற ஒரு மகத்தான காரியம். அந்த காரியம்
பிரம்ம தேவனாலேயே, அதாவது படைக்கும் கடவுளாகிய பிரம்மனாலேயே படைக்கப்பட்டு உயிர்கள் உண்டாக்கப்படும் பொழுதே அவைகளும் உண்டாக்கப்பட்டு அந்த தேவதைகளை நாம் வணங்குவதன் மூலமாக அவர்கள் போஷிக்கப்படுவார்கள். அந்த சந்தோஷத்தில் அவர்கள் நம்மை போஷிப்பார்கள்னு சொல்லி தேவான் பாவயதான் ஏன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் இருவரும் பரஸ்பரம் உங்களை போஷித்து கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டது. அப்போது இந்த உலகத்தில் யஜ்ஞ தேவதைகள் அப்படிங்கிற அந்த தேவதைகளும் இருக்கிறார்கள். அவர்களோட நீ எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த யஜ்ஞம் என்கின்ற ஒரு மாபெரும் தன்மை. அதனால் அந்த யஜ்ஞத்தினுடைய ரகசியங்கள், இந்த யஜ்ஞ பலனில் நாம் வைக்க வேண்டிய மனப்பான்மைகள், இவைகளெல்லாம் நமக்கு 13வது ஸ்லோகம் வரைக்கும், அதாவது 10வது ஸ்லோகத்திலிருந்து 13வது ஸ்லோகம் வரைக்கும் யஜ்ஞம் என்றால் என்ன அப்படிங்கிற அந்த ரகசியமும், யஜ்ஞத்தினுடைய பிரயோஜனம் எப்படி நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற அந்த ரகசியமும் இந்த 14 மற்றும் 15, 16 ஆகிய 3 ஸ்லோகங்களில் நமக்கு கூறப்பட்டது. அது என்ன ரகசியம் அப்படின்னா, இங்கே நான் ஆகுதி கொடுத்தேன் என்றால் அது அப்படியே ஆகாய மார்க்கமாக போய் மழையாக பொழிந்து எனக்கு கர்ம பலனாக வருகிறது அப்படின்னு சொல்லி அது அன்னாத் பவந்தி பூதானி பஜ்ஜன்யாதன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பஜ்ஜன்யா யஜ்ஞः கர்ம சமுத்பவः கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம் அப்படின்னு சொல்லி இந்த 2 ஸ்லோகங்கள் உலகத்தினுடைய அந்த சுழற்சியை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறது. இது விஞ்ஞானம் கூட இந்த அளவுக்கு சொல்லலை. உணவினால் உயிர்கள் தோன்றுகின்றன, உணவு மழையினால் தோன்றுகிறது, மழை யஜ்ஞத்தினால் விளைகிறது, யஜ்ஞம் கர்மத்திலிருந்து தோன்றுகிறது, கர்மம் வேதத்திலிருந்து வருகிறது, வேதம் என்பது சாட்சாத் அழியாத பரம்பொருளாகிய அக்ஷரத்திலிருந்து தோன்றுகிறதுன்னு சொல்லி அந்த யஜ்ஞத்தினுடைய ரகசியமும் உலகத்தினுடைய சுழற்சியையும் நமக்கு சொல்லப்பட்டது. இந்த மாதிரி இந்த சுழற்சியை அனுசரித்து யார் ஒருவன் வாழ்க்கையை நடத்துகிறானோ அவனே வெற்றியை காணுவான் அப்படின்னு சொல்லி இந்த யஜ்ஞ ரகசியங்களை எல்லாம் சொன்னார். அதற்கு மேலேயும் தொடர்ந்து நாம் இப்போ 16வது ஸ்லோகம் வரைக்கும் 3வது அத்தியாயத்தினுடைய சாராம்சத்தை பார்த்துருக்கோம். அடுத்த வகுப்பில் நாம் மீதம் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களுடைய சாராம்சத்தை பார்த்துவிட்டு 4ஆம் அத்தியாயத்திற்கு செல்லுவோம் என்று கூறி எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லட்சுமி கட்டாட்சங்களும் உயர்ந்த ஸ்தானங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.